ஃபைனான்ஸ் பண்றதுக்காக ஒருத்தவங்க வருவாங்க மேடம் எங்க ஊருக்கு. அவங்க வந்து பழனி சைடு. நான் வந்து 3 மாசத்துக்கு அப்புறம் நாங்க வந்து தப்பு பண்ணிட்டேன் மேடம். 4 பசங்க வந்து அதை வந்து பார்த்தாங்க மேடம். எங்க பார்த்தாங்க? அங்க எங்க ஊர் காடு ஒன்று இருக்கு மேடம். அதுல வந்து விஜய்ன்ற பையன் வந்து 2 கையையுமே பிடிச்சி எவன் வேணா வந்து தப்பு பண்றான், நாங்க தப்பு பண்ண மாட்டோம், பண்ணக்கூடாதா, நாங்கெல்லாம் உன் லட்சணம் தெரியாதா, அப்படியாக்கும் இப்படியாக்கும், என்ன நீ பேசுறியா ஆடுறியா? பெண்கள் வந்து உங்கள்ட்ட வந்து கடன் வாங்கும்போது நீங்க பெரிய ஹீரோவா தெரிவிங்க. அவங்க இன்னொருத்தரோட மனைவி தெரியும்ல? தெரியும் மேடம். அப்ப எப்படி நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணறது? அப்ப இந்த 4 பேர் அவங்க புருஷன்ட்ட போய் சொல்லலையா? அது என்னன்னு சொன்னாங்களா என்னன்னு தெரியல மேடம். சொல்லும் பாட்டுல போன்ல பேசுறது, தோட்டத்துக்கு போறது, இந்த மாதிரி கொல்லைக்கு போறது எல்லாம் இருந்தேன்னா எப்படி பையனை உருப்பிடுவான்? 4 பேர் ஒண்ணு என்ன பண்ணாங்க அன்னைக்கு? கரெக்டா சொல்லு. கரெக்டா வர்றியா என்ன சொல்ற? வாடி வந்து என்கிட்ட. எனக்கு சின்ன பசங்க தான் மேடம். 25 வயசு, 23 வயசு, 22 வயசு. இந்த பையனுக்கு முன்னாடி ஒரு கவரிங் கடை ஒன்று இருக்கு. அவர் சின்ன பிள்ளையா இருக்கும்போது கூட்டிட்டு போய் 15 வருஷம் குடும்பம் பண்ணிருக்காரு. அவருக்கு தெரியும். எங்க ஊருக்கே நான் போகல மேடம். கிளம்பி வந்துட்டாரு வாழ்க்கை கொடுக்கறது. என் பேரு பிரேமாவதி. நான் மணமேல்குடியில இருந்து வரேன். பட்டங்காடுங்கிற கிராமத்துல இருந்து வரேன். அப்புறம் சரி, நீ முதல்ல என்ன நடந்தது சொல்லு. கல்யாணம் பண்ண 14 வயசுல எப்படி அவரை பார்த்த? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. அவருக்கு அந்த பொண்ணு தான் வேணும்னு வந்தாரு மேடம். என்ன நல்லா தான் மேடம் இருந்தோம், எந்த இதுவும் இல்ல, நல்லா வச்சிருப்பாரு. 3 வருஷம் நல்லா பாத்துக்கிட்டு இருந்தாரு. மாமனார் என்ன வேலை செய்யறாரு? அவர் வந்து வீட்டுல இருப்பாரு, ஏதாச்சும் மய வேலை பார்ப்பாரு, இந்த மட்டை இது மாதிரி ஏதாச்சும் பண்ணுவாரு. வேலை வீட்டுலதான். உனக்கு எங்க வலிக்குது? ஃபைனான்ஸ் பண்றதுக்காக ஒருத்தவங்க வருவாங்க மேடம் எங்க ஊருக்கு. அவங்க வந்து பழனி சைடு. பொறுமையே பெருமை. ஒரு நாள் வந்து நான் 4500 ரூபாய் பணம் எடுத்திருந்தேன் மேடம். அப்பதான் அமௌண்ட் கூட எடுத்தேன். 2 ரூபாய் எடுப்பேன். என்ன நம்மளால கட்ட முடியாது. கையில மாட்டின கீழே அப்படி பிசுக்கி அப்படி புழுங்கி சட்னியாக்கி. அப்போ ஒரு நாள் தம்பி சைக்கிள் கேட்டான். அதெல்லாம் இல்ல, எனக்கு வந்து 5000 ரூபாய் சைக்கிள் எனக்கு வாங்கி தர. அதுக்கு மேல உங்க இஷ்டம், நம்ம என்ன பண்ண முடியும்? பணம் எடுத்து 5000 ரூபாய்க்கு சைக்கிள் வாங்கி கொடுத்தேன் மேடம். அவசர செலவுனா ஒரு 2 ரூபாய் எடுப்பேன், இல்லைன்னா 1500 ரூபாய் அதோட நிறுத்திடுவேன் மேடம். அதுக்கு மேல எல்லாம் போக மாட்டேன், நம்மளால கட்ட முடியாது அப்படின்னு. மென்டல் ஹாஸ்பிடல் போன் பண்றான். அதிகமா பணம் கொடுத்தா போன் நம்பர் எழுதுவாங்க போல. போன் நம்பர் எழுதி வச்சிருந்தாங்க. சும்மா என்ன செஞ்சா போன் இருந்துச்சு, காசு எவ்வளவு இருக்குன்னு பாக்குறப்ப 1 ரூபாய் என்னமோ இருந்துச்சு. அப்ப நாங்க ஒரு மிஸ்டு கால் விட்டோம். இந்த லைஃப தோல்ஸ்டியரா நானா இப்பலாம் சொல்லானா. அவர் பேர் என்னது? அவங்க பேர் வந்து திருவருள் செல்வன். என்ன வயசு? 29 மேடம் அவங்களுக்கு. சோலி முடிச்சு. பையன் கூட திட்டுனா, என்ன சும்மாவே இருக்க மாட்டியாமா அப்படி சொல்லி திட்டுனா. அப்படி பேசுனதுதான் மேடம் கூட பழக்கம். அதனால பேசிக்கிட்டே இருந்தேன் மேடம். எங்களுக்கு எனக்கும் பழக்கம் வந்துருச்சு மேடம். ஒரு 3 மாசம் வரைக்கும் போன்லயே பேசிக்கிட்டு இருந்தேன் மேடம். பெருமையா? வீட்டுக்காரர் வந்து வீட்டுல எல்லாம் இருக்க மாட்டாங்க மேடம். இவங்க வந்து எங்கனாச்சும் போயிருவாங்க ஊருக்கு. வந்தாலும் 1 மாசத்துக்கு சம்பளத்தை வாங்கி கொண்டு வந்து 10,000 ரூபாய் இப்படி வாங்கி கொண்டு வந்து எனக்கு 2000 ரூபாய் கொடுத்துட்டு 8000 ரூபாய் பிடிச்சு முடிச்சுட்டு போயிடுவாரு ஊருக்கு. என்னடா இது இப்படி சத்தப்பட்டு சிரிச்சிட்டு இருக்க? அப்புறம் இவங்க கிட்ட வந்து காசு வாங்கி இந்த மாதிரி இது பண்ணனா மேடம். அப்போ வந்து நான் வந்து 3 மாசத்துக்கு அப்புறம் நாங்க வந்து தப்பு பண்ணிட்டேன் மேடம். எது? நான் தப்பு பண்ணிட்டேன் மேடம் இவருக்கு தான். அதுக்கப்புறம் வந்து 4 பசங்க வந்து அதை வந்து பார்த்துட்டாங்க மேடம். எங்க பார்த்தாங்க? அவங்க எங்க ஊர் காடு ஒன்று இருக்கு மேடம். அதுல வந்து விஜய்ன்ற பையன் வந்து 2 கையையுமே பிடிச்சி அப்படியே மேல தூக்கிட்டான் மேடம். என்னை விஜய்ங்கிற பையன் தான் மேடம் ரொம்ப. விஜய் இந்த விஜயகுமார்ன்ற பையன். ஜோக் இல்ல இல்லையா? எவன் வேணா வந்து தப்பு பண்றான், நாங்க தப்பு பண்ண மாட்டோம், பண்ணக்கூடாதா, நாங்கெல்லாம் சொந்தக்காரன் இருக்கணும், அடுத்தவங்க கூட எல்லாம் போற. அப்புறம் அசிங்கமா பேசினா மேடம். வரலைன்னு வைங்க, ஊர்ல போய் நாங்க காலையில போய் சொல்லிடுறோம். வீடியோவும் எடுத்து வச்சிருக்கோம் சொல்லி அங்க இருந்து காலில் கும்பிட்டு விழுந்து உடியாந்துட்டோம் மேடம். உடியாந்து இவங்களை பைக்கை எடுத்துட்டு போக சொல்லிட்டு இல்ல நீ வரமாட்டீர்ல, காலையில பாருவோமா நான் என்ன நடக்குது பாரு அப்படி சொல்லிட்டு ஊர்ல எல்லாம் சொல்லிட்டாங்க மேடம். என்ன பதில் சொல்லுவேன்? ஆமான்னு உண்மையை ஒத்துக்க முடியுமா? செருப்பால் அடிப்பாங்க. சொன்னதோடய விடல மேடம். அது வேற வாயி, இது நார வாயி. நான் பைப்புக்கு தண்ணிக்கு போயிடக்கூடாது மேடம், சாட சொல்லி பேசுது. ஏன் இப்படி பாக்குற? லாஸ்ட் வரைக்கும் தண்ணிக்கு போக முடியாது, குளிக்க போக முடியாது, சாட சொல்லி பேசுவாங்க. என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரம் ஆகாது.
விஜயகுமார் அம்மா அப்பாவும் கிளம்பிடுவாங்க மேடம் சண்டைக்கு என்னோட. உன் லட்சணம் தெரியாதா, அப்படியாக்கும் இப்படியாக்கும், என்ன நீ பேசுறியா ஆடுறியா, உடம்புல கட்டு போட முடியாத அளவுக்கு பண்ணுவேன், பீஸ் பீஸா வெட்டிடுவேன். இதெல்லாம் பசங்களுக்கு எல்லாம் தெரியுமாமா? தெரியும் மேடம். நான் பேசுறதே அவங்க கண்டுபிடிச்சு அடிச்சிருக்காங்க மேடம். அம்மா கத்திட்டு தான் கிடப்பாங்க. நான் அம்மாவுக்கு தெரியாம பேசுவேன், அம்மா கத்துவாங்க, இந்த மாதிரி பண்றியே, குடும்பத்தை சீரழிக்க போறியே அப்படின்னு அம்மா கத்துவாங்க, பேசுவாங்க. என்ன வித்தியாசமான கேரக்டரா இருக்காளே. இப்ப எதுக்கு வந்தீங்க நீங்க? நான் அன்னைக்கு நடந்த பிரச்சனையில வந்து நான் வீட்டை விட்டு வெளியில வந்துட்டேன் மேடம். என்ன ஒரு புத்திசாலித்தனம். ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் எவ்வளவு நாள் ஆச்சு போய்? நான் போய் 6-7 நாள் இருக்கு மேடம். இது என்ன பிரமாதம், இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு கூவுடா. ஒரு 8 மாசமா தான் மேடம் நான் அந்த தப்பு செஞ்சேன். 8 மாசம் இருக்கு மேடம். அப்புறம் ஓடி போனீங்க. பிரவீனா வீட்ல இருந்து நான் அன்னைக்கு கிளம்பிட்டேன் மேடம். இவங்களுக்கு போன் பண்ணேன் மேடம். எவங்களுக்கு? அந்த திருவருள் செல்வனுக்கு ஓயாம பிரச்சனை மேடம். அடிக்கடி பிரச்சனை. ரோட்ல வந்து நின்று சண்டை போடுறது, கட்டையை தூக்கிட்டு அடிக்க வர்றது. இல்ல புரியல. விஜயகுமார்ன்ற பையன் தான் மேடம் அவங்க விஜய்ங்கிறவங்க தூங்கி விட்டு அடிக்க சொல்றது எங்க 2 பேரையும். பஞ்சாயத்து நடக்கட்டும், யாரா இருந்தாலும் தைரியமா சொல்ல பாருங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு? இப்ப என்ன பிளான்ல இருக்கீங்க 2 பேரும்? நாங்க வீட்டை விட்டு வந்துட்டு இல்ல ஒரு பக்கம் தானே காட்டுனீங்க, மறுபக்கம் காட்டியிருந்தா தெரிஞ்சிருக்கும்ல. அப்ப என்ன பண்ண போறீங்க? இவரு கூட நான் இருந்துக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? நான் ஏத்துக்கிறேங்க மேடம். சாமி உன்னை பத்தி எனக்கு தெரியும். பெண்கள் வந்து உங்கள்ட்ட வந்து கடன் வாங்கும்போது நீங்க பெரிய ஹீரோவா தெரிவீங்க, அவங்க கஷ்டத்துக்கு நீங்க கடன் கொடுக்குறீங்க. அவங்க அக்காவே திட்டினாங்க மேடம். என்ன திட்டினாங்க? தம்பி நீ தான் கெடுத்துட்டேன். இந்த ஒரு நிமிஷம் இருங்க. அவங்க இன்னொருத்தரோட மனைவி தெரியும்ல? தெரியும் மேடம். அப்ப எப்படி நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணது? காதலில் விழுந்தேன், காதலில் செத்தேன், காதலை நக்கினேன், காதலை விழுந்தேன், காதல் 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 மொத்தம் அம்மா எல்லா படத்திலும் காதல். அவங்க மீண்டும் மீண்டும் பிரச்சனை பண்றாங்க மேடம். என்னை அங்க இருக்க விடக்கூடாது. நான் இவன் வந்து அவனாலதான் மேடம் நான் வந்தேன். ஓ நீ அப்படி வரியா? அப்ப இந்த 4 பேர் உங்க புருஷன் போய் சொல்லலையா? அது வந்து அது என்னன்னு சொன்னாங்களா என்னன்னு தெரியல மேடம். சொல்லியிருந்தா இவங்க கேட்டுப்பாங்க, தண்ணி அடிப்பாங்க, கேட்டுப்பாங்க. இருக்கிறவங்கள சும்பையலா சொல்லிக்கிட்டே இருக்க, கேட்கல உனக்கு அறிவில்ல. பாட்டுல போன்ல பேசுறது, தோட்டத்துக்கு போறது, இந்த மாதிரி கொல்லைக்கு போறது எல்லாம் இருந்தேன்னா எப்படி பையனை உருப்பிடுவான்? இமோஷனல் டேம். நீங்க இதுல மாட்டிக்கிட்டோமே அதனால கல்யாணம் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களா, இல்ல நிஜமாவே அவன் மேல பாசம்? எனக்கு வந்து வேற பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லைங்க மேடம். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. இப்படி ஆனா என்னதான் பண்ணறது? நம்ம யோசிச்சு பாருங்களேன். என்ன யோசிக்கிற? இல்ல 4 பேர் ஒண்ணு என்ன பண்ணாங்க அன்னைக்கு? கரெக்டா சொல்லு. கரெக்டா சொன்னேன். ஃபர்ஸ்ட் நாள் ஒரு 2 நாள் போயிருப்போம் மேடம். 3ஆவது நாள் எங்களை கண்டுபிடிச்சிட்டாங்க மேடம். செப்பல எடுத்து என் மண்டையிலே போட்டு அடி அடின்னு அடிச்சு உடம்பெல்லாம் அடிச்சான் மேடம் செருப்புல. உனக்கு அவ்வளவுதான் லிமிட். 2 கையையுமே இப்படி ஒத்த கையில சேர்த்தாப்புல பிடிச்சிட்டான். ஒத்த கையில சேர்த்தாப்புல பிடிச்சி இப்படி மேல தூக்கிட்டான் மேடம். வர்றியா வாடி, வேற மாதிரி அசிங்கமா கேட்டான் மேடம். இவங்ககிட்ட கேளுங்களேன், வர்றியா என்ன சொல்ற, வாடி வந்து என்கிட்ட. என்னடா பேச்சு பேசுறீங்க? என்ன பேச்சு பேசுறீங்க? நீ நான் தான்ப்பா தப்பு, என்னை அடிங்க, என்ன அப்ப நீ என்னை நீ என்ன வேணாலும் செய்யுங்க அப்படின்னு சொன்னேன். இவங்க வந்து என்னை வந்து விட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவங்களோட நீங்க இப்பவே வந்து எங்களோட வந்து. யார் பண்ணி உன் வாய்ஸ் கொஞ்சம் கரகரன்னு இருக்கு. ஸ்ட்ராங்கா ஒரு இஞ்சி டீ சாப்பிட அப்புறம் கூப்பிடு. எனக்கு சின்ன பசங்க தான் மேடம். 25 வயசு, 23 வயசு, 22 வயசு, ஒருத்தனுக்கு 20 வயசு மேடம். டேய் என்ன இல விடாது. நல்ல விஷயம் தான்டா இது. விஜயகுமார்ன்றவன், விஜய்ங்கிறவன், சதீஷ் 3 பேரும் தான் மேடம். ரொம்ப நிறைய பேர் கூப்பிட்டுருக்காங்க, வரலைங்க மேடம். புரியலையே. ஓ அப்படியா? ஆமாங்க. ஓ ஓ ஓ இப்ப நீங்க தப்பு பண்றீங்கன்னா அவங்க அடிக்கிறாங்க. ஏம்பா சுடுகாட்டு சொல்லியாச்சா? சொல்லியாச்சுங்க சார். பாட ரெடியா? ஆச்சுங்க சீக்கிரம். உங்களை தப்பு பண்ணறதுக்கு உங்களை கூப்பிடுறாங்க. அப்ப இது என்னது? இது வாட் இஸ் திஸ்? டென்ஷன் ஆக்குறாங்கடா அவனுங்க. என்னடா பண்றது உங்களால? என்னடா பண்றது? என்னங்க பிரச்சனை? இந்த பையன் வந்து இப்போ லேட்டஸ்டா மாட்டினாள். நீ போய் பொண்ணு மூஞ்சில காரி துப்பு, நான் இவன் மூஞ்சில காரி துப்புறேன். என்ன மேடம்? இவன் உங்களை வெளிய அனுப்பிச்சிட்டு போறதுக்கு அது வந்து 7 வருஷமா அது இந்த மாதிரி நடந்துட்டு இருந்திருக்கு. இங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. முன்னாடி நம்ம மணமக்குள்ள வந்து இப்ப இந்த பையனுக்கு முன்னாடி ஒரு கவரிங் கடை ஒன்று இருக்கு. இவன் என்ன பொண்டாட்டியாடா? ஆளாளுக்கு பங்கு போறதுக்கு சீட் எழுதி போற யாருக்கு இருக்கு அவன் கூட்டிட்டு போங்க. அப்படின்னா அவங்களோட மேல போய் எல்லாருமே கேட்டாச்சு. கேட்டா அவரும் ஒத்துக்கிட்டாரு. ஒவ்வொருத்த பேரா சொல்லு. பண்ணி பண்டாரம். தப்பு எவ்வளவு இருக்குன்னு இப்பதான் மேடம் எல்லாம் எனக்கு தெரியுது.
எப்படின்னா நான் ஏதாவது கேட்டேன்னா அந்த காய்ச்சல் குறி பறக்கிற மாதிரி ஓடிடுறது. பொய் எப்படி சொல்றதுன்னு யோசிக்கிறேன். அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்களுக்குள்ள பல பிரச்சனை இருக்கும். நீங்க உள்ள இன்டர்ஃபியர் பண்ணாதீங்க ப்ளீஸ். எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். கூட்டிட்டு போய் என்ன கொண்டு வாங்க, நான் போறேன். அதுதான் போக மாட்டேன்னு சொல்றா. நீங்க தப்பிக்கிறதுக்கான ஒரு 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 ஆயுதம் தான். அப்படி இல்லைங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குங்க மேடம். சாவு சாவும்ல செத்த பையல, நீ நலமா இருந்தா ஒளிஞ்ச எனக்கு பத்தி நீ சாவும்ல செத்த பையல. அவர் சின்ன பிள்ளையா இருக்கும்போது கூட்டிட்டு போய் 15 வருஷம் குடும்பம் பண்ணியிருக்காரு. அவருக்கு தெரியறத விட உங்களுக்கு தெரிய போறது. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. தம்பி, நான் சொல்றதுக்கெல்லாம் உன்னால சமாளிக்க முடியாது. எங்க ஊருக்கே நான் போகல மேடம். தலைமை வந்துட்டாரு வாழ்க்கை கொடுக்கறது. இந்த அவமானம் உனக்கு தேவையா? இந்த பையன் வந்து ஒரு பொண்ணோட தொடர்பாகி ஒரு பிரச்சனையில இருக்காரு, தெரியுங்களா? சொன்னாங்க மேடம், வர முடியல. இந்த ஈன பொழப்புக்கு பேசாம எங்கயாவது போய் ஊருக்கு போயிடலாம்ல. நாங்க அந்த பொண்ணுகிட்ட பேசிக்கிறோம். நீங்க பையனை நல்ல வார்த்தை சொல்லி கொஞ்சம் பாத்துங்க, அவருக்கு நல்லபடியா ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிடுங்க. எங்கே பார் அங்கே பார். பேசுங்க உங்க பாட்டு. எனக்கு கல்யாணம் வேண்டாம்ப்பா. சரி, இப்ப கல்யாணம் வேண்டாம், கொஞ்சம் கழிச்சு பண்ணிக்கலாம். சோ மண்டைய நல்லா தீட்டி வச்சுட்டு கேளுடா. இது வரைக்கும் வரல, இனிமேலும் வராது நம்பு. என்ன கல்யாணம் பண்ணா அப்ப என்னப்பா பண்ற? உங்களால சமாளிக்க முடியாது தம்பி, நான் சொல்றேன் கேளுங்க. உங்களால சமாளிக்க முடியாது. ப்ரோ, சூத்து மூடிட்டு போனா உட்காருங்க ப்ரோ. 1008 டென்ஷன்ல இருக்கு ப்ரோ, ப்ளீஸ்.